ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸ்கூல்ல இருந்து வர குழந்தைங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி கொடுக்கும்போது ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். நம்ம எல்லார் வீட்லையுமே சத்து மாவு கண்டிப்பாக இருக்கும். இது நான் கடையில் வாங்கி தான் நான் யூஸ் பண்ணுறேன். உங்கள் வீட்டில் நீங்களே அரைச்சி வச்சுருந்தா கூட ஒரு கப் அளவுக்கு சத்து மாவு எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உங்கள் சுவைக்கு தகுந்த அளவுக்கு நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இப்போ இது கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே தேங்காய் துருவல் இருக்குது இல்லைங்களா, அது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கணும். சப்பாத்திக்கு மாவு பிசைறதை விட கொஞ்சம் கெட்டியாகவே பிசைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை நம்ம அடையாக தட்டி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு பாலித்தீன் ஷீட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். நீங்கள் உங்ககிட்ட வாழை இருந்தால் கூட அதுலேயே நீங்கள் நல்லா செஞ்சுக்கலாம். நல்ல மெல்லிஸாக தட்டி எடுத்துக்கோங்க. அடை நல்ல மெல்லிஸாக இருந்தால் நல்லாயிருக்கும் பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. இதுக்கு மேலே நான் கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக பாதாம் பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரியும் வச்சுக்கலாம். நீங்கள் இல்லை பாதாம் வைக்கலன்னா கூட பரவாயில்ல, அப்படியே விட்டுடலாம். இப்போ இந்த அடையை நம்ம நெய்யில் செஞ்சோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த அடையை நம்ம நெய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் போட்டுக்கோங்க. இப்போ அதில் அந்த அடையை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போட்டு நல்லா எடுத்துக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அடை. நீங்களும் இந்த அடையை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே பிடிக்கும். இந்த அடையை உங்கள் பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கூட நீங்கள் கொடுத்து விடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். எப்படி சங்கம் முக்கியமா சாப்பாடு முக்கியமா? சாப்பாடு சங்கத்துல உறுப்பினர்